பிரைஸ் தி லார்ட். எபேசியர் அதே அதிகாரத்தில் இன்னொரு தியானம் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதே கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரட்சித்து நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கார். இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கணும். வெளிச்சத்தில் எப்படி நடக்கிறதுனா, ஆவியின் கனி சகல நற்கிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிதாவுக்கு பிரியமான காரியங்கள் என்னென்ன இருக்கோ நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீர் செய்யப்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் ஏன் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் சரி செய்ய முடியல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யாமல் இருப்போம். கண்டிப்பாக ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், காணிக்க கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பிதாவின் சித்தம் என்ன முதல்ல அறிந்து கொள்ளணும். ஆண்டோடைய வருகையில் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யலைன்னா, கர்த்தாவை நோக்கி நீ கூப்பிட்டாலும் நம்ம நிறைய என்னென்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால் பிதாவின் சித்தத்தை என்னென்னு முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் பிதாவுக்குள்ள காரியம். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் வைத்திருக்கிறோ அந்த காரியத்தை பிதாவினிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற ஜீவித்தின் வாழ்க்கையில் அதை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக முடி நீங்கள் மாறுங்க. இது உங்கள் சுய பலத்தினால் முடியாது, இது மனுஷனால் கூடாது, இது தேவனால் தான் கூடும். அடுத்த வசனம் பாருங்க. அவர் ஒப்பிடத்திலே செய்யப்படும் கிரியைகளுக்கு சொல்வதும் அவலட்சமாயிருக்கிறதே, அவையில் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தின் வெளியாகவும் வெளிகிறதமாகவும் வெளிச்சமாயிருக்குது. அதனால் தூங்குகிற விழித்து மரிச்சோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்கு பிரகாசம் பண்ணுகிறது செயல்படுகிறது. நீங்கள் தூங்குறத விட்டு ஆண்டவர் எழும்ப சொல்கிறாரு. இப்போவே போய் ஆண்டவர் இடத்துல பிதாவின் சித்தத்தை சொல்லிட்டு முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பிதாவான உங்களுக்கு வெளிகரமாய் வெளிப்படுவார். அது என்னன்னு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த பிதாவின் சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை அத்தனையும் கர்த்தர் நேர்த்தியாக நிவர்த்தியாக சரி செய்வார். நீங்கள் ஆண்டோடைய வேலையை செய்யும்போது கர்த்தர் உங்கள் வேலையை செய்ய தொடங்குவார். சும்மா நீங்கள் ஜெபம்னா மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. ஆசீர்வாதங்கிறது இந்த உலகத்துக்குரியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவையற்றது தான். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முதல்ல பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் எவனும் அவன்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக விசுவாசித்து, இயேசுவின் இரத்தத்தினால் விசுவாசித்து, அவரை நம்பி எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த விசுவாசிக்கு யாரோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென்.